ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த பெயிண்டிங் தான் வரைய போறோம். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் பிரஷ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பெயிண்டிங் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பெயிண்டிங்கையும் பிரஷையும் வாங்குனது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிரஷ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா இல்ல. அதனால தான் அந்த பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் இல்ல, அங்கங்க யூஸ் பண்ணேன். இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பெயிண்ட் டப்பா மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சு. அதெல்லாம் லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுமார் 1 மணி போல நான் அந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே சைடுல ஆக்ஷனையும் பார்த்துட்டு பெயிண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம கிட்ட டிஷ் இல்லன்னு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு எந்த டிஷ்ஷுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளேட்டை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சுக்கிட்டேன். டிஷ் என்கிட்ட இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த டிஷ்ஷை வாங்கினேன். கொஞ்ச நாள் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை காணாம போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை என் ஃப்ரெண்டோட பேக்ல பார்த்தேன். அவகிட்ட என்னன்னு கேட்கும்போது உருட்டுனா, நானும் அதை நம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் டிஷ்ஷை காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த 3D தான் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, நான் ஒரு 4 மணி போல அந்த பெயிண்டிங்கை முடிச்சேன். நீங்க அந்த பெயிண்டிங் பார்த்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லாட்டி காரி துப்பிடாதீங்க. நான் 8 வருஷம் கழிச்சு பெயிண்ட் பண்றேன். நான் கேட்டது, ஆனா அவர் எனக்கு கொடுத்தது